வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ 2025 குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம தரப்போம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தோராயமாக ஒரு 200 நாள் இருக்குது. அந்த 200 நாளுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுடர். இதுக்கான ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காலையில் கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஸ்கெடியூல் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் வந்து ஸ்கெடியூல் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த ஸ்கெடியூலில் எந்தெந்த டாபிக் இலக்கணம் மேக்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ் இந்த ரெண்டுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் மேக்ஸ் இது ரெண்டுலையும் உங்களை ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூலில் ஒவ்வொரு ஸ்கெடியூல்லையும் வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் இருந்துடும். ஓகேங்களா? ஸோ சண்டே ஆனால் உங்களுக்கு வந்து வீக்லி எவ்ரி சண்டே டெஸ்ட் தான். மார்னிங் 9 o'clock வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஈவினிங் அதுக்கான ஆன்சர் கீயும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் ரன் ஆகும். சண்டே அன்னைக்கு என்ன அந்த வீக்கில் படிச்சிங்களோ அதை டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் இருக்கும். தெளிவாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் டெஸ்ட் பேட்ச் எப்படி வந்து ரன் ஆகும், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஜாயினிங் ஃபீ எவ்வளவு. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீஸை எப்படி வந்து நீங்கள் பே பண்ணணும், பே பண்ணதுக்கப்புறம் அந்த இதை எங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஓவரலாக சொல்லுவேன். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சைடில் வியூ ஆகும். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக இந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருவேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ், அதுலேயும் நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாரு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சுடர் டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2025 குரூப் 4 எக்ஸாம் எப்போ நடக்குதோ அது வரைக்கும் இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்கான ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி கட்டுறதோ இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அமௌண்ட் கேட்குறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து 500 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ₹1 கூட கட்ட வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என் டேட்டு என்ன ஸ்டார்டிங் டேட்டு என் டேட் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக் சண்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் அனுப்புறீங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் நாங்கள் வந்து உருவாக்குவோம். ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் தான் ஒவ்வொரு ஸ்கெடியூலுமே உங்களுக்கு ரன் ஆகும். அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸஸ் அதுக்கப்புறம் என்னென்ன வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வருமோ எல்லாமே உங்களுக்கு அதில் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் ஃபுல்லாகவே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ பொது தமிழ் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் வந்துடும். மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெஸ்ட் வைக்கிறதாகட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதாகட்டும் உங்களுக்கு பைலிங்குவலில் தான் இருக்கும். பட் கிளாஸ் நான் எடுக்கிறது தமிழில் தான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பைலிங்குவலில் வந்துடும். பட் நான் கிளாஸ் எடுக்கிறது தமிழில் தான் எடுப்பேன். உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் போதும், தமிழில் எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் கிளாஸஸ் வந்து தமிழில் தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் ஆகட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் ஆகட்டும் உங்களுக்கு பைலிங்குவலில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து டெலிகிராம் சொல்லிட்டேனா, ஸோ பார்த்தீங்கன்னா 4500 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்க்ளூடிங் அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறேன் இல்லையா, ஒவ்வொரு மாடலுக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு மாடல் நான் இன்னைக்கு வந்து நடத்துகிறேன் அப்படின்னா அந்த கிளாஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து டெலிகிராம் சேனலில் நான் சென்ட் பண்ணிடுவேன். தனியாக குரூப் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து அந்த மாடலை பார்த்துட்டு அதே மாடலை அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ டெய்லியும் இந்த ப்ராக்டிஸ் இருக்கும். அது போக டெஸ்ட் வந்து சண்டே எழுதி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 30 ஸ்கெடியூல் டெஸ்ட் இருக்குது, 10 பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கெடியூல் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுவோம் இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் தான் ஃபுல்லாக எழுதி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 4500+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே அட்டன் பண்ணி பார்த்துருவீங்க, போத் இலக்கணத்துக்கும் மேக்ஸுக்கும் சேர்த்து. ஓகேங்களா? ஸோ
ஸோ இலக்கணம் ப்ளஸ் மேக்ஸ் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டாபிக் கம்ப்ளீட் ஆனதுமே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 டாபிக் முடிஞ்சதுமே 3 டாபிக் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அடுத்த 3 டாபிக் முடிஞ்சதுமே ஃபஸ்ட்டு 6 டாபிக் பார்த்தோம் இல்லையா, மொதல் 3 அதுக்கு அடுத்து 3, அந்த 6 டாப்பிக்கும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அடுத்த ஒரு 3 டாபிக் முடிஞ்சதுமே என்ன ஆகும், மொத்தமாக 9 சேர்ந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்சதுமே ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அப்போது படித்ததை ஆல்ரெடி நம்ம படித்ததை அதோட விட்டுட்டு மறுபடியும் புதுசாக படிக்கும்போது என்ன ஆகும், அந்த பழசு படித்தது எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை ரிப்பீட்டடாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் படித்ததில் இருந்து கடைசியாக நீங்கள் படிக்கிற வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இலக்கணமும். இலக்கணம் பார்த்தீங்கன்னா 6 இயலாக பிரித்து படிங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு இயலும் முடியும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ எழுத்து இலக்கணம், அடுத்து சொல் இலக்கணம் முடியும் போது எழுத்து சொல் 2 சேர்த்து ரிவிஷன் பண்ணுவீங்க. அடுத்து பொருள் முடியும் போது எழுத்து சொல் பொருள் 3 சேர்த்து ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்கெடியூல் ஃபஸ்ட்டில் என்ன படிச்சிங்களோ அதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் அப்படின்னு நீங்கள் கடைசி வரைக்கும் அதை எழுதிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அது மறந்தே போகாது. ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடாக அதை ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எப்பயும் மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இயல் வாரியாக இலக்கண டெஸ்ட் அதான் சொன்னேன் இல்லையா. ஸோ சொல் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன இயல் வருதோ அந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலில் என்னென்ன வருதோ அதுக்கு உண்டான டெஸ்ட் உங்களுக்கு அந்த வீக்கெண்டில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்கூல் புக் இலக்கணம் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு கிளாஸ் ஸ்கெடியூல் வைஸ் போகணும் இல்லையா. ஒவ்வொரு ஸ்கெடியூல் வைஸ் போகும்போதும் அந்த ஸ்கெடியூலுக்கு உண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்துடும். அது வந்து ஸ்கூல் புக் மெட்டீரியலாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்ட்ராவாக பிடிஎஃப் மெட்டீரியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்தந்த ஸ்கெடியூலில் என்னென்ன இலக்கணம் வருது, என்னென்ன மேக்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 12th உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 6th to 10th ஸ்கூல் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நிறைய கம்பைன் பண்ணி அந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஒவ்வொரு மாடல் முடியும் போது அதை ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் அவுட் ஆஃப் புக் சிலபஸ் இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் புக்கில் இருக்க எக்ஸ்ட்ராவாக சிலபஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அடுத்து 190 மாடல் சொன்னேன் இல்லையா. ஸோ மேக்ஸில் 15 டாபிக் 6th to 10th ஸ்கூல் புக்கில் இருக்க அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டினும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது போக ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ ஸ்கெடியூலில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இதில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதும்போது தான் அந்த ப்ராக்டிஸ் கடைசி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக இப்போ நம்ம எழுதிட்டு வரோம், ஒரு ரஃப் பேப்பரில் எழுதுகிறோம் அப்படின்னா ஏதாவது நம்ம தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம அடித்து திருத்திக்கலாம். பட் ஓஎம்ஆரில் அப்படி திருத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் இல்லையா. ஸோ அப்போ ஓஎம்ஆரில் எழுதும்போது அந்த தப்பு சின்ன தப்பு எல்லாமே என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நீங்கள் எக்ஸாமில் பண்ணுவீங்களோ அதை வந்து இந்த இடத்துலயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சின்ன தப்பு என்னென்ன பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து இப்போயே கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வரவே வராது. ஓகேங்களா? ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு ஸ்கெடியூல் டெஸ்ட்டுமே ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் கீயும் அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரி லிங்க் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டுமே சண்டே ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ மார்னிங் 9 o'clock நீங்கள் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஈவினிங் 6 o'clock அதுக்கான ஆன்சர் கீயும் மார்க் என்ட்ரி லிங்க்கும் வந்துடும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இலக்கணமாகட்டும் மேக்ஸ் ஆகட்டும் ரெண்டுக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்துடும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் இல்லை கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்காம இருந்தது அப்படின்னா ஆன்சர் வராமல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது அன்னைக்கே ஓகேங்களா. ஸோ சண்டே டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கான என்னென்ன தப்பு பண்ணுறீங்களோ என்னென்ன தெரியாமல் இருக்கோ அதை எல்லாமே அன்னைக்கே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 75 கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீக் சண்டேவுமே 75 கொஸ்டினுக்கான டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலையும் 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லையும் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்கெடியூலில் என்ன இலக்கண போர்ஷன் கொடுக்குறனோ அந்த இலக்கண போர்ஷனில் இருந்து மட்டுமே 50 கேள்விகள் ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ஸ்கெடியூலில் என்ன வந்து மேக்ஸ் டாபிக் இருக்கோ எத்தனை மாடல் நடத்துகிறோமோ அந்த மாடலில் இருந்து மட்டுமே உங்களுக்கு 25 கேள்விகள். அப்போ மொத்தமாக 75 கேள்விகள். ஸோ இன்டெப்த்தாக நிறைய நீங்கள் படிக்கலாம். ஒரு டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டாபிக் வைஸ் போனோன்னா கூட உங்களுக்கு மாடல் வைஸ் கம்மியாயிரும் கொஸ்டின். 25 கொஸ்டின் அப்படிங்கும்போது இப்போ ஒரு 10 மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மாடலுக்கு ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எடுக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அப்படியே கம்மியாகிற மாதிரி இருக்கும். இதுவே 5 மாடலுக்கு ஒரு கொஸ்டின், அப்போ 5 மாடலுக்கு 25 கொஸ்டின் எடுக்கும்போது நிறைய கொஸ்டின் நீங்கள் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் தான் கம்பல்சரியாக மேக்ஸுக்கு வேணும் ஓகேங்களா. அந்த மேக்ஸுக்கான ரிப்பீட்டட் இந்த ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் 6 PM வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான மார்க் என்ட்ரி லிங்க்கு அதுக்கப்புறம் ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ டியூஸ்டே ஈவினிங் ஓகேங்களா. ஸோ சண்டே முடிச்சிடுவீங்க, டியூஸ்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கேன். ஒரு சில ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில எக்ஸாமில் கிடைக்காம போகலாம், ஏதாவது வேலை வரலாம், இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளால் எழுத முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி எழுத முடியாத நாட்கள் வரும்போது நீங்கள் வந்து மண்டே எழுதிட்டு ஸோ மண்டே ஈவினிங்குள்ளே நீங்கள் இதை முடிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் மண்டே நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி லிங்க்கில் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டியூஸ்டே ஈவினிங் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேங்களா. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தான் அதிக ஒர்க் இருக்கும் இல்லையா. ஸோ வீட்டில் நிறைய வேலை, ஏன்னா எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ சண்டே அன்னைக்கு உங்களால் டெஸ்ட் எழுத முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வருது ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து சண்டே அன்னைக்கு உங்களால் டெஸ்ட் எழுத முடியாதோ நீங்கள் எல்லாமே மண்டே அன்னைக்கு எழுதிட்டு ஸோ மண்டே நைட்டுக்குள்ளே உங்களோட அந்த மார்க் என்ட்ரி லிங்க் ஆன்சர் கீ பார்த்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க் என்ட்ரி லிங்க்கில் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா டியூஸ்டே உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பாருங்கள். பேஸ்ட் ஆன் ஸ்கெடியூல், ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்குமே அந்தந்த ஸ்கெடியூலுக்கு உண்டான ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஆகட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவாக வர பிடிஎஃப் ஆகட்டும் அந்தந்த ஸ்கெடியூலுக்கு உண்டானது தான் உங்களுக்கு வரும். ஒட்டுக்கா எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும், எதுக்கு உண்டானது அப்படிங்கிறத முதல்ல கொடுத்துட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு உண்டானது அப்பப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும், நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் அவுட் ஆஃப் புக் இருக்குது அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப்பும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் இந்த மாதிரி அதை கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் மாடல் வைஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்குமே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக தான் நடத்த போகிறோம் இல்லையா. ஸோ மேக்ஸில் ஒவ்வொரு மாடலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டினையும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கெடியூல் இப்போ வந்து ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா 2 வாரம் இல்லைனா 1 வாரத்தில் கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் 2 வாரம் மேக்ஸிமம், 1 வாரம் மினிமம் ஓகேங்களா. ஸோ 2 வாரம் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 2வது வாரம் எண்டில் ஓகேங்களா. ஸோ அந்த முடியும் போது உங்களுக்கு வந்து ஓல்டு வீடியோ இருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஓல்டு வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன், அந்த டாப்பிக்கானது சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதையும் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இலக்கணம் பார்த்தீங்கன்னா 6th to 12th புக்கில் இருக்க ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழில் எந்தெந்த டாபிக் கவர் ஆகுதோ அந்தந்த ஸ்கெடியூலில் எந்தெந்த டாபிக் கவர் ஆகுதோ. இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் கீழே எந்தெந்த ஸ்டாண்டர்டில் புக் இருக்கோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ அந்த டாபிக் அந்த பிடிஎஃப் பார்த்தா போதும் ஸ்கூல் புக்கில் ஓகேங்களா. ஸோ அது எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எப்படி இருந்தாலுமே நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ அப்போ அதை நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக கொடுத்தோம் அப்படின்னா தேடி தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ ஒரே பிடிஎஃபாக கொடுக்கும்போது எல்லா புக்கையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை பார்க்குறதுக்காகட்டும் இல்லைனா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரிவிஷன் பண்ணுறதுக்கு எதுக்காக இருந்தாலுமே அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்ன, உங்களுக்காக ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனல் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் கைடன்ஸ் கொடுக்கறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே அந்த
பேட்சில் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரைவேட் யூடியூப் சேனலில் தான் வரும், அது உங்களுக்காக மட்டுமே தான் ஓகேங்களா. அடுத்து எல்லாத்துக்கும் வீடியோஸ், அந்த லெசனுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. அடுத்து பர்சனல் அட்டென்ஷன், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறோம், இல்லை வந்து கிளாஸ் நடத்துகிறோம், இல்லை டெஸ்ட் வைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வைக்கிற இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ப்ராக்டிஸ் இப்போ வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல தெரியாமல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இந்த இடத்துல எனக்கு தெரியல மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏன் ஆன்சர் வரல அப்படிங்கிற அந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இல்லை கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா கால் பண்ணும்போது நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கால் அட்டன் பண்ணுறது சிரமமாகும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் மேம் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் அந்த டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் ஆகட்டும் சார் ஆகட்டும் யார் வேணால் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ பார்க்கும்போது உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஓகேங்களா. அடுத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. வீக்லி ஸ்கெடியூல் டெஸ்ட் ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு வீக் ஸ்கெடியூல் டெஸ்ட் முடியும் போதும் அதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், அது இலக்கணம் ஆகட்டும் மேக்ஸ் ஆகட்டும், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு தெளிவாக அது மனசில் பதிஞ்சிடும் ஓகேங்களா. அடுத்து ஃபுல் மாடல் லைவ் டெஸ்ட் வந்துடும் ஓகேங்களா. ஸோ ஸ்கெடியூல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் வைப்போம் இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக வந்துடும் ஓகேங்களா. அது வந்து ஸ்கெடியூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்து ஸ்பெஷல் கைடன்ஸ் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாத்துக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ இந்த இதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டடாக டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே டெலிகிராம் குரூப் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். 2 டெலிகிராம் குரூப் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டெலிகிராம் குரூப் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து மெயின் குரூப்பு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லிங்க் குரூப் ஓகேங்களா. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மெயின் குரூப் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். வீடியோ லிங்க் குரூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மட்டும் வரும் ஓகேங்களா. ஸோ 2ஆக செப்பரேட்டடாக, ஏன்னா 2ஐயுமே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், எது எது அப்படின்னு தெரியாது. அதனால் வீடியோ தனியாகவும் பிடிஎஃப் தனியாகவும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் இன் எவ்ரி வீக்ஸ். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே டைமிங் மென்ஷன் பண்ணியிருப்போம், அந்த டைமிங்குள்ளே எழுதுங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அப்பப்போ இப்போ இலக்கணம் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன் எனக்கு டைம் கேப் கிடைக்கும்போது, அதுக்கப்புறம் போயிட்டு வந்து மேக்ஸ் எழுதுறேன் அப்படின்லாம் எழுதக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஒட்டுக்கா உட்காந்து எப்படி வந்து எக்ஸாமில் ஃபுல்லாக 200 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த 75 கொஸ்டினையும் ஒட்டுக்கா ஃபுல்லாக உட்காந்து தான் அட்டன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அந்த டைம் கேப்புக்குள்ளே உங்களால் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது, அது போக ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு தப்பு இல்லாமல் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீக்குமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அது வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு பெரிய பேர்டனாக இருக்காது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஸோ எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எப்படியெல்லாம் மறக்காமல் இருக்கிறதுக்காக எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படியெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் குரூப் 4 மட்டும் கிடையாது ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நடத்துகிற வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்க இலக்கணம் மேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த டாபிக் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அடிக்கடி ஒரு சில மாடல் கொஸ்டின்லாம் நிறைய டைம் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் மிஸ்டேக் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் பண்ணுறது அந்த காமன் மிஸ்டேக்ஸில் தான் மார்க் போகும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி காமன் மிஸ்டேக் எல்லாமே எப்படி பண்ணாமல் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை எப்படி தவிர்த்து நம்ம வந்து எக்ஸாம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக என்னென்ன உங்களுக்கு பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் ஆன்சர் அதை வந்து நீங்கள் வந்து அது ஒரு செஷனாக வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. அடுத்து மோட்டிவேஷனல் செஷன் எப்பயும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். சொன்ன மாதிரியே 500 rupees தான், ஒன் டைம் பேமெண்ட் தான். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ 3rd December டியூஸ்டே இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்னைக்கு முடியுது அப்படின்னா 7th December சாட்டர்டே வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. ஸோ 7th December சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ பே பண்ணி முடிச்சதுமே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ பே பண்ணிடுங்க. உங்களுக்கான அந்த டெலிகிராம் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட்
ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 8 சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஈவினிங் 6 PM ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆனால் உங்களுக்கு மார்னிங்கில் ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, அதோட அந்த லிங்க்கை வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூல் வந்து அன்னைக்கு ஈவினிங் 6 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் நேம் இருக்குது, அக்கௌண்ட் டைப் இருக்குது, ஸோ அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு எல்லாமே கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து நெஃப்ட் பண்ணாலும் சரி, இல்லை பேங்க்கில் போய் அமௌண்ட் பே பண்ணாலும் சரி, இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இல்லை நான் வந்து ஜிபேயில் தான் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஜிபேக்கான அந்த ஸ்கேன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் QR ஸ்கேன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதை ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர் இருக்கு இல்லையா, 9965556002 ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல லாஸ்ட் பேஜ்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜிபே நம்பரை நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்கேன் பண்ணி பண்ணுங்கள், இல்லைனா அந்த நம்பரை டைப் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 99655 இருக்கு இல்லையா, 996556002 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எப்படி வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா, பே பண்ணி முடிச்சதுமே அந்த இடத்துல கீழே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே அந்த நான் ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஃபோட்டோவில் வர்ற மாதிரி அதை வந்து ஷேர் பண்ணி விடணும். ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸல் ஷீட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணுவோம், அதனால் உங்களோட டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் நேம் ஓகேங்களா. ஸோ பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சுடர் ஓகேங்களா. ஸோ சுடர் டெஸ்ட் பேட்ச் இல்லை சுடர் எப்படி வேணால் போடுங்க. ஸோ பேட்ச் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சுடர், அதுக்கப்புறம் உங்களோட நேம் போடணும் ஓகேங்களா. ஸோ உங்களோட நேம் என்னவோ அதை போடணும். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா, இல்லை ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டா, அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி, நீங்கள் எந்த சிட்டி ஓகேங்களா, ஸோ எந்த ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டெலிகிராம் நம்பர், நீங்கள் வந்து எந்த டெலிகிராம் நம்பரில் யூஸ் பண்ணி படிப்பீங்களோ அந்த டெலிகிராம் நம்பர் ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் பே பண்ணுறது உங்கள் நம்பரில் இருந்து தான் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்டு அமௌண்ட் பே பண்ணலாம். அந்த அமௌண்ட் பே பண்ணுற நம்பரும் டெலிகிராம் நம்பரும் சேமாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஆனால் அந்த டெலிகிராம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா இந்த டெலிகிராம் நம்பரில் தான் நம்ம வந்து குரூப் ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களா. அதனால் அந்த டெலிகிராம் நம்பர் உங்களுடையதாக இருக்கணும். ஸோ அந்த டெலிகிராம் நம்பரை கம்பல்சரியாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே தான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெடியூல் வீடியோ இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் இங்கே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்ன, பேட்ச் எப்படி ரன் ஆகும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துருங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸை அனுப்பி விட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSCக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கட்டும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த நம்பருக்கு கம்பல்சரியாக வாட்ஸ்அப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த நம்பருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொன்னனோ, எப்படி சொன்னனோ அந்த இன்ஃபர்மேஷனோடு அனுப்பிவிடுங்க. எதுக்காக வந்து அதுலேருந்தே அப்படியே ஷேர் கேட்குறேன் அப்படின்னா, அந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா UPI கோடுன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணும்போது அந்த UPI கோடு தான் மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. அதனால் அந்த UPI கோடு வர்ற மாதிரி நீங்கள் வந்து சென்ட் பண்ணி விடணும் ஓகேங்களா. ஸோ அதை மறக்காதீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அந்த UPI கோடு வராது ஓகேங்களா. அதனால் அந்த இடத்துலையே ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா UPI கோடோட உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுவும் நாங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கெடியூல் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணுறதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கெடியூல் 3 ஸ்கெடியூல் பண்ணதும் அப்படியே டல் ஆவீங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்காமல் கடைசி வரைக்கும் நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்கெடியூல் 30 ஸ்கெடியூல் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த 30 ஸ்கெடியூலையுமே நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். பட் எங்களை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.